ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தகவல் திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலாவே நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, திருப்பதி திருமலை தரிசன டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக தகவல் வெளியிடக்கூடிய இணையதளங்கள், அதாவது வெப்சைட்ஸ்ல முடக்கிறதுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்து வரதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது தொடர்பான தகவலையும் இன்னைக்கு தரிசன நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலம் வெளியிடப்பட்டு வருகிறது. ஆன்லைன்ல வெளியிடக்கூடிய டிக்கெட்ஸ் மட்டும் இல்லாம இலவச தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் டைம் ஸ்லாட் முறையில கீழ் திருப்பதியில SST டோக்கன் வந்து திருப்பதி தேவஸ்தானம் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் 25,000 பக்தர்கள் தரிசனம் செய்யற வகையில 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும், இது கூடவே ஸ்ரீவாணி டிக்கெட், கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, சுப்ரபாத சேவா உள்ளிட்ட சேவாக்களுக்கான டிக்கெட்டுமே ஆன்லைன்ல வெளியிட்டு இருக்காங்க. இது இல்லாம ஆஃப்லைன்ல நமக்கு லக்கி டிப் மூலமாவும் அபிஷியலா TTDயே வந்து அவங்களோட தர்ஷன் டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா நாளுமே நமக்கு ஆன்லைன்ல டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு சில நாட்கள் மட்டும் ஓபன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் மேக்சிமம் ஒரு ½ ஹவர்க்குள்ளேயே எல்லா தரிசன டிக்கெட்டுமே வந்து முன்பதிவு செய்யப்பட்டு விட்டுறனால வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் தரிசன டிக்கெட் இல்லாம இலவச தரிசனத்துல நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சிரமமும் வந்து ஏற்படுது. அதற்காக தான் கீழ் திருப்பதியில SST டோக்கன் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலுமே கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய டோக்கன் ஒரு சில நாட்கள் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும்போது சீக்கிரமா தீர்ந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் நேரடியா போகக்கூடிய தரிசனத்துல போக வேண்டிய நிலையும் இப்ப வந்து காணப்பட்டு வருது. இதனால ஒரு சில பக்தர்கள் என்ன அப்படின்னா, நமக்கு எப்படியாவது தரிசன டிக்கெட் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும், ஒரு சிலர் வந்து எப்படியாவது சுப்ரபாத சேவா, இந்த மாதிரி தோமால சேவா இதுலயாவது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றனால நமக்கு எப்படியாவது டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, திருப்பதியில சரௌண்டிங்லயோ இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் மூலமா ஏதாவது புரோக்கர் மூலமா டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்படி புரோக்கர்ஸ் மூலமா வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த புரோக்கர்ஸ் வந்து வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்ஸ்ல உங்களுக்கான டிக்கெட் வந்து கிடைக்கும், நீங்க எவ்வளவு பே பண்ணீங்கன்னா உங்களோட தர்ஷன் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரீசெண்டா ஒரு போலியா ஒரு இணையதளத்தை ஒரு கிரியேட் பண்ண ஒரு நபர் ஒருத்தர் வந்து ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பரோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து மெசேஜா வந்து ஷேர் பண்ணதாவும் அதை பத்தி தான் இப்ப வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல வந்த அந்த மெசேஜ் வந்து குறித்து திருமலை தேவஸ்தான அதிகாரிகளுக்கு இது தொடர்பான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணப்பட்டதும் அந்த நபர் பத்தி, அதாவது அந்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணப்பட்ட அந்த தகவலும் அந்த நபர் யார் அப்படின்றத பத்தியே இன்கொயரி வந்து நடந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால TTD வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி புரோக்கர்ஸை நம்பியோ புரோக்கர் வெப்சைட்ஸை நம்பியோ நீங்க வந்து எந்த பேமெண்ட்டும் பண்ணி ஏமாற வேண்டாம். அபிஷியலா நாங்களே வந்து வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்றோம். நீங்க அதையே வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து வெப்சைட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். டூர் பேக்கேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாவும் வந்து நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது. அது நம்மளோட குரூப்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க. திருமலைக்கு போகிறதுக்கு என்னென்ன டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க, என்னென்ன தரிசனம் மூலமாக நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் உங்களுக்கான லைவான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரெசென்ட்டா என்ன அப்டேட்டோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் போறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா நம்மள ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நார்மலா தான் இருக்கு. தெப்போற்சவத்தோட இன்னைக்கு கடைசி நாள். யாராவது தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த தெப்போற்சவம் எப்படி இருந்தது, நீங்க என்னைக்கு தரிசனம் போனீங்க அப்படின்றத பத்தியும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தரிசனம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு, ஒன்று ஹெவி க்ரௌடெல்லாம் இல்லை. கீழ் திருப்பதியில ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து SST டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம்ல அடுத்த நாள் காலைக்கான டிக்கெட்ஸ் வந்து கிடைக்குது. அதோட லைவ் அப்டேட் வந்தா கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ரீசெண்டா நமக்கு கிடைச்ச முக்கியமான தகவல். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.